அரசியலில் கலைஞரை எதிர்த்த அளவிற்கு அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ யாரும் விமர்சிக்கவில்லை என்பதை நான் கூறினேன். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என திருச்சியில் செய்தியாளர்களுக்கு திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு அரசியல் கடந்த 60 ஆண்டுகளாக எவ்வாறு இயங்கி வருகிறது, அது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்கிற என்னுடைய உரையில் எம்ஜிஆர் பற்றியும் குறிப்பிட்டேன். எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் எனக்கு அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை மனம் திறந்து பாராட்டியுள்ளேன். தமிழ்நாடு அரசியல் கலைஞரை மையப்படுத்தி எப்படி கலைஞர் எதிர்த்த அரசியலாக மாறியது என கலைஞர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில்தான் நான் பேசினேன். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை. மிக பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் ஆசையாகவும் அவருடைய முயற்சியாகவும் உள்ளது. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். திமுக கூட்டணியில் எந்த கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு உள்ளது என்பது எனக்கு தெரியவில்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அது கூட்டணி உறவை சிதைக்கும் அளவு இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு உள்ளது என எந்த பொருளில் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்பதை அவரிடம்தான் விளக்கம் கேட்க வேண்டும். எம்ஜிஆரை ஒரு சாதிக்குள் தான் சுருக்கவில்லை, தவறாக அது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக இயங்கியது. அது கருணாநிதி எதிர்ப்பை மையப்படுத்தி இயங்குவதாக நான் கூறினேன். ஜெயலலிதா தன்னை பார்ப்பன பெண் என சட்டமன்றத்திலே வெளிப்படையாக கூறினார். அதனால் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் உள்ளிட்டோர் கலைஞரை எதிர்த்த அளவிற்கு அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ எதிர்க்கவில்லை என்பதை தான் நான் கூறினேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் ஜாதி எல்லைகளில் கடந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றார். உறவை சிதைப்பதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. எந்த பொருளில் அவர் சொல்லுகிறார் என்று அவரிடம்தான் விளக்கம் கேட்க வேண்டும். பாமக பொதுக்குழு ஏன்னா நீங்கள் அன்புமணியும் ராமதாஸும் இணைஞ்சு தான் தேர்தலை சந்திப்பாங்க. ஆனால் விரிசல் அதிகமாகிட்டே போகுது. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இல்லை, எம்ஜிஆரை ஒரு ஜாதிக்குள்ளே சுருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களை சுருக்கினா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி? நான் அப்படி சுருக்கலை, அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக இயங்கியதும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கியதும் கருணாநிதி எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிருந்தது என்று விளக்கும் ஒரு உரையாக என்னுடைய உரை அமைந்திருந்தது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் தன்னை ஒரு பார்ப்பன பெண்மணி என்றே பகிரங்கமாக சட்டப்பேரவையில் அறிவித்து கொண்டார். அதனால் அதிமுக மீதான விமர்சனம் இங்கே பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் என்கிற சமூகத்தினரால் அல்லது சக்திகளால் பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை. கலைஞரை எதிர்த்த அளவுக்கு, விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை, எதிரியாக கருதவில்லை. இந்த பொருளில் நான் அதை சொன்னேன், அவ்வளோதான். அவர்களை அப்படி சுருக்க முடியாது. எம்ஜிஆர் அதை கடந்தவர், ஜெயலலிதா அம்மையாரும் அந்த எல்லைகளை கடந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்.